வக்ஃபு சட்ட திருத்த இந்த மசோதாவை கண்டித்துதான் இவ்வளவு பெரிய மாநாட்டை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். 12 வருட காலங்களாக நம்முடைய வாழ்க்கை, இஸ்லாமியர்களுடைய இந்த வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. 1525 1947 வரை டச்சுக்காரர்களை, பிரெஞ்சுக்காரர்களை, ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒன்றுபட்டு அந்த ஆங்கிலேயரை விரட்டடித்த நாடுதான், ஒரு கூட்டம் தான் நம்முடைய கூட்டம். கண்ணியமிக்க சகோதரர்களே, 1856 இருந்து 1947 வரை அந்த 100 வருடத்திலே நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி லட்சோப லட்ச இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட இடம் தான் நம் நாடு. ரத்தங்களை ஆறாக ஓட்டி ஒரு பெரியார் சொல்லுவார், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் நம் நாட்டில் சுதந்திரம் வாங்கி தருவதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் புத்தகத்தில் படிக்க தேவையில்லை. டெல்லியிலே எந்த தெருவில் போய் அந்த தெருவில் மண்ணை எடுத்து நுகர்ந்தாலே அந்த மண்ணு சான்று கொடுக்கும் இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மூலையை சென்றாலும் சரி, பாலாகோட்டுடைய மைதானமா இருந்தாலும் சரி, ஷாம்லியுடைய மைதானமா இருந்தாலும் சரி, லாம்லீனாவுடைய மைதானமா இருந்தாலும் சரி, செங்கோட்டை கடக்காலாக இருந்தாலும் சரி, ஜாமியா மஸ்ஜிதுக்கு முன்னாடி இருந்த மைதானம் இருந்தாலும் சரி, இந்தியாவிலே எந்த மூலைக்கு சென்றாலும் ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிப்பதிலே முதல் நம்பர்ல இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நமக்கு சான்றுகள் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த சொர்க்கத்தின் பூங்காவாக இருந்த நம்முடைய நாட்டை இந்த 12 வருட காலங்களிலே கலவர பூமியாக, முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்துக்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு இடமாக நம்ம நாடு ஆகிவிட்டது. இறைவன் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குறிப்பாக இந்த 12 வருட காலத்திலே நாங்கள் குர்ஆனின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இறைவன் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொல்கிறார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம், இப்பொழுது பின்பற்றுகிறோம், இனிமேலும் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். 1000 கொம்பன்கள் இந்த நாட்டை ஆள வந்தாலும் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த மாதிரி உங்களை நாங்கள் விரட்டி அடிப்பதற்கு 10, 12